சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். நீயாவது என்ன புரிஞ்சுக்கிட்டே, எனக்கு அது போதும் ராம். இப்பதான் என் மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. ஆனா நான் நிம்மதியா இல்லையே மீனா. விடு ராம். குடும்பம்னா இந்த மாதிரி சின்ன சின்ன சண்டை சச்சரவு வரதெல்லாம் சகஜம்தான். விடிஞ்சா எல்லாமே சரியாயிடும். காலையில நாம எழுந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் ஒருத்தர் முகத்தை பார்த்து பேசிக்கிட்டா இது எல்லாமே தானாவே மறைஞ்சிரும் ராம். குடும்பத்துக்குள்ள வர சண்டைய மனசுல வச்சுக்க கூடாது. அது மனசுக்கும் நல்லதில்ல, நம்ம குடும்பத்துக்கும் நல்லதில்ல. இன்னும் என் குழப்பத்திலேயே இருக்க. இங்க பாரு, நடந்ததெல்லாம் நல்லதுக்குன்னு நினைச்சுக்கிட்டு மைண்ட ஃப்ரீயா வச்சுக்கோ. இதோட முடிஞ்சிருச்சா என்ன? உன் தங்கச்சிய வாழ வைக்க நாம இன்னும் நிறைய விஷயத்த சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியது இருக்கு. குடும்பத்துல நடக்கிற பிரச்சனைக்கு தூங்காம இருந்தா எந்த நைட்டும் தூங்கவே முடியாது ராம். ராம், என்ன நடந்தாலும் பாத்துக்கலான்னு தூங்கு ராம். நான் உன் கூட இருக்கிற வரைக்கும் உன் மனசுக்கும் சரி உன் வாழ்க்கைக்கும் சரி எந்த கஷ்டத்தையும் வரவிட மாட்டேன். நீ தூங்கு. மீனா. என்ன ராம்? நான் உன்கிட்ட ஒண்ணு சொல்லணும் மீனா. சொல்லு. அது நான் வந்து ராம், என்ன ஏதோ புதுசா லவ் சொல்ற மாதிரி இப்படி தயங்குற? நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. என்கிட்ட சொல்லவோ கேட்கவோ இன்னும் ஏன் யோசிக்கிற? நான் உன்னோட வைஃப் ராம். எதுவா இருந்தாலும் சொல்லு. இல்ல மீனா, நான் உன்கிட்ட ஒண்ணு கேட்பேன். அதுக்கு நீ யோசிக்காம பதில் சொல்லணும். என்ன? இல்ல, நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி என் அப்பா எனக்கு ஒரு பொண்ணு பார்த்தாரு, ஞாபகம் இருக்குல்ல? கணேஷ் தேவி கல்யாணத்தை நீதான் பண்ணி வச்சன்ற கோவத்துல என் அப்பா ஆசைப்படி நான் அவர் பார்த்த பொண்ணை கல்யாணம் பண்ணியிருந்தா நீ என்ன பண்ணிருப்ப? சொல்லு மீனா. அந்த பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறம் இப்போ கணேஷ் தேவி கல்யாணத்துக்கு நான் காரணம் இல்லைன்னு உனக்கு தெரிஞ்சிருந்தா நீ என்ன பண்ணிருப்ப ராம்? சொல்லு ராம், என்ன பண்ணிருப்ப? நான் அந்த பொண்ணை விட்டுட்டு ஒன்னு தேடி வந்திருப்பேன். அப்போ எந்த பாவமும் பண்ணாம உன்னை நம்பி வந்த அந்த பொண்ணோட வாழ்க்கை? தப்பே பண்ணாத உனக்கு எதுக்கு என்ன விட்டு போற தண்டனை மீனா? சரி, நீ என்ன பண்ணிருப்பன்னு சொல்லு. உண்மையை சொல்லட்டுமா இல்ல பொய் சொல்லட்டுமா? உண்மையை சொல்லு மீனா. இப்ப வரைக்கும் நீ என்ன புரிஞ்சுக்கிட்ட மாதிரி அந்த பொண்ணு புரிஞ்சுக்கிட்டு நல்லா வாழ்வேங்கிற நம்பிக்கையில நான் எங்கேயாவது உன் ஞாபகத்தோடவே வாழ்ந்திருப்பேன் ராம். ராம், என்ன? ஆனா அப்படிதான் எதுவுமே நடக்கல. இடு. அப்படி நடந்திருந்தா என் வாழ்க்கையில திருத்திக்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய பாவத்தை செஞ்சிருப்பேன் மீனா. ராம், நம்ம கும்பிடுற கடவுள் நம்மள கைவிட மாட்டார் ராம். எது நடக்கணுமோ அது நல்லபடியாவே நடக்கும். என் ராம் என்ன புரிஞ்சுக்கிட்டவனா கிடைக்கணும்னு நான் அந்த கடவுள் கிட்ட வேண்டிக்கிட்டேன். கடவுள் என் வேண்டுதலை நிறைவேற்றிட்டாரு. அந்த நெருப்பு வளத்துக்குள்ள உட்கார்ந்து நீ வேண்டிக்கிட்டியே, அதுவா? ஆமா, இப்ப எதுக்கு அத பத்தி எல்லாம் கேக்குற? இல்ல, ஒண்ணும் இல்ல. இல்ல, என்னவோ இருக்கு. எதுக்குன்னு சொல்லு ராம். கேக்குறேன்ல, சொல்லு ராம். லவ் பண்றதுக்கு முன்னாடி லவ்வ சொல்ல தயங்குற எல்லா பசங்களும் அதே பொண்ணை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்க தயங்குவாங்கன்னு இப்பதான் நானே தெரிஞ்சுக்கிட்டேன் மீனா. மன்னிப்பா? ஏன் கிட்டியா? எதுக்கு ராம்? நீ எதுக்கு என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்? எது எதுக்குன்னு பிரிச்சு பார்த்து சொல்ல தெரியல மீனா. மொத்தமா நான் பண்ண எல்லா பாவத்துக்கும் சாரி கேட்கணும்னு தோணுது. ராம்,
என்ன ராம் நீ பாவம் அது இதுன்னு பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுற. நம்ம 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி ராம். நம்ம 2 பேருக்குள்ள சண்டை வரலாம், ஆனா சாரிங்கிற வார்த்தை மட்டும் வரவே கூடாது. அது ஆரம்பத்துல மனசு அமைதிப்படுத்தினாலும் போக போக பெரிய பிரிவை கொடுத்துரும் ராம். நானே உன்னை பிரிச்சு தானே மீனா வச்சிருந்தேன். அதுக்கு இந்த ஒரு சாரி மட்டும் பத்தாதுன்னு எனக்கு தெரியும் மீனா. நீ என்கிட்ட சாரி கேட்கணுங்கிற அவசியமே இல்ல ராம். நான் உன்னை புரிஞ்சுக்கிட்டேன். அது மட்டும் இல்லாம மன்னிப்பு கேக்குற அளவுக்கு நீ எந்த தப்புமே பண்ணல. தப்பு பண்ண. என் தங்கச்சிக்கு நீதான் கல்யாணம் பண்ணி வச்சேன்னு இப்போ வரைக்கும் நம்பிட்டு இருந்தனே, அது தப்பு தானே? எனக்காக நீ அத்தை பொண்ணுன்னு பொய் சொன்னது உன் சொன்னதுக்காக நினைச்சு அதுக்காக நான் உன்னை வெறுத்தனே, அதுவும் தப்பு தானே மீனா? இதெல்லாம் தப்பு மட்டும் இல்ல மீனா, பெரிய பாவம். இவ்ளோ பெரிய முட்டாளா இருந்திருக்கேன்னு இப்பதான் மீனா தெரிஞ்சுக்கிட்டேன். கண்டிப்பா நீ ஒரு நாள் என்ன புரிஞ்சுப்பேன்னு எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு ராம். அது வரைக்கும் நான் காட்டின வெறுப்புலதான் நீ வாழ்ந்துட்டு இருந்திருக்கணும் மீனா. உன் வெறுப்பும் எனக்கு ஆறுதலா தான் இருந்துச்சு ராம். நான் அதையும் ரசிச்சுட்டு தான் இருந்தேன். அன்பு காட்டவே ஆள் இல்லாம வளர்ந்த என் மேல வெறுப்பு காட்டவாவது நீ கிடைச்சிருக்கியேன்னு நான் எவ்வளவு நாள் சந்தோஷப்பட்டிருக்கேன் தெரியுமா? ராம், என்ன பண்ற சின்ன குழந்தை மாதிரி? இங்க பாரு, இங்க பாரு ராம். இல்ல மீனா, என்ன நினைச்சா எனக்கே அசிங்கமா இருக்கு மீனா. கணேஷுக்கும் தேவிக்கும் வேதனைக்கு தான் கல்யாணம் பண்ணி வச்சாங்கன்னு கணேஷ் சொல்ற வரைக்கும் அவங்களுக்கு நீதான் கல்யாணம் பண்ணி வச்சேன்னு உன் மேல கோவத்துல இருந்துட்டேன் மீனா. நீயும் இல்லைன்னு தான் சொன்ன, ஆனா நான் தான் உன்னை நம்பாம புத்தி கெட்ட தனமா வாழ்ந்துட்டு இருந்தேன். அத நினைச்சா எனக்கு என் மேல கோவம் வருது மீனா. ராம், உன் இடத்துல நான் இருந்திருந்தா கூட நானும் அப்படிதான் நினைச்சிருப்பேன் ராம். ஏன்னா அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடக்கும்போது நான் தானே கூட இருந்தேன். அப்போ அப்படிதானே நினைக்க தோணும். நான் கண்ணால பார்த்ததை நம்பியிருக்க கூடாது மீனா. உன்கிட்ட என்ன நடந்துச்சுன்னு விசாரிச்சிருக்கணும். அப்பா மேல இருக்கிற பாசத்திலையும் அவங்களுக்கு கல்யாணம் நடந்துடக்கூடாதுன்ற ஆதங்கத்திலையும் உன் பேச்ச கேட்காம விட்டுட்டேன் மீனா. சரி விடு ராம், இப்பவாவது தெரிஞ்சதே.